தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாவுன்னு சொல்றதா, வாவுன்னு சொல்றதா, எக்ஸ்ட்ரா நேரம் இருக்க போதுன்னு சொல்றதா என்னன்னு தெரில. ஒருவேளை நிறைய வார்த்தைலாம் ஏதாவது தெரிஞ்சா அதெல்லாம் போட்டு நீங்களா இன்ஃபினிட்டிவ் போட்டு அமிச்சாரு நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு பிஸின்னு இருக்க போறீங்க. டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்றது வாயில வரப்போகுது. பிகாஸ் ஆஃப் சூரியன் இருக்கக்கூடிய பொசிஷன் அவருடைய சொந்த வீட்டில் இருக்க போறாரு. சூரியன் என்பதே நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். கேதுவோட இருக்கும்போது டயத்துக்கு சாப்பிட முடியாம போறது, டயத்துக்கு இணங்க முடியாம போறது, ஏதோ ஒரு டைம் மாதிரி சில விஷயங்கள் பண்றது. 9 மணி அப்பாயின்மெண்ட்னா 9க்கு தான் டாக்டர் வீட்டுக்கு போறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன டைம் சார்ந்த சில லீலைகளை கேது செய்ய தயாராக இருக்கிறார். ஓகே, என்ன மேடம் ஆரம்பிக்கும் போதே சூப்பர்னு சொன்னீங்க, இப்போ எடுத்தோன்னே டிசிப்ளின் இல்லை டிகாஷன் இல்லைன்னா சொல்றீங்க அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் அப்படிதான் இருக்க போகுது. சரி வாங்க பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பிளான்ட்ரி பொசிஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நாட் ஓன்லி மேஷராசிக்கு இயல்பாகவே இந்த தடவை இந்த மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த பக்கம் எல்லாராலும் அப்படியே வெயிட் பண்ணப்படுற மிஸ்டர் சனி கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கார். நல்லதா கெட்டதான்றதை நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே, தென் இப்போ 11ஆம் இடத்துல அஸ்யூஷுவல் ராகு அந்த இடத்துல பிளேஸ் ஆகி ரொம்ப சூப்பராக குருவுடைய பார்வையில் ரொம்ப அழகாக சமத்தெல்லாம் சேட்டை பண்ணாமல் சமத்து பிள்ளையா உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா கன்னி வீட்டில் செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்காரு. அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா, நான் என் வீட்டுக்கு வர்றதா இல்லை உன் வீட்டில் இருக்கிறத ஒன்றை துரத்துதான்ற மாதிரி சூரியன் அப்படியே நெருப்புடா கபாலிடா மாதிரி ஆவணி மாதம் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர்ந்திருக்கிறார். கூடவே கேதுவுடைய சஞ்சாரமும் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, கிளியர். அதை அப்படியே தாண்டி போனோம்னா கடகத்தில் புதன் இருக்கிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஐ திங்க் ஸோ இன்னும் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் அப்படியே திரும்பி மிஸ்டர் சுக்கரனும் ஜாயின் பண்ண போறார். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சுக்கரனோட உட்காந்து கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருந்த மிஸ்டர் குரு அப்படியே அப்பாடி விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி தனித்த புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு கிரகநிலையோட தான் பொது பலனே இயங்க போகிறது. இது எஸ்பெஷலி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது ரைட்டா தப்பானா சூப்பர். அப்போ பணத்துக்காக சில முயற்சிகள்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருப்பீங்க. அது போன மாதம் தான் நான் பலன் சொல்லியாச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 நாள் தான், அதுக்கப்புறம் போதுண்டா இந்த குருவோட நம்மளால போராட முடியல அப்படின்ட்டு அப்படியே இறங்கி சுக்கரன் என்ன பண்ண போறாரு, கடகத்தை நோக்கி வரப்போறார். அதுவும் எப்போ 20ஆம் தேதிக்கு மேலே கடகத்தில் சுக்கரன் அமர போகிறார். அந்த இடத்தில் கூடவே புதனும் இருக்க போகிறார். இந்த புத சுக்கர யோகமே அது எப்படி நான் சொல்றது, 2ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து 4ஆம் வீட்டில் பரிபாலித்தல் செம்மையான ஒரு டைம் பீரியடு மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். என்னதான் ராசிநாதன் போய் 6ல் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் கடன் நோய் எதிரெல்லாம் கிரியேட் பண்ணுவாரா அப்படின்னா இல்லை அவர் 1க்கும் 8க்கும் உடையப்பட்டவர்.